பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக வட்டார போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பேருந்துகளை சரியான இடத்தில் நிறுத்தாமல் இருப்பது, பயண தூரத்திற்கேற்ப கட்டணம் வசூலிக்காதது, பயணிகளிடம் தரக்குறைவாக பேசுவது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நவம்பர் 18 அன்று பொள்ளாச்சியில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பேருந்து ஊழியர்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்றனர். கருத்தரங்கம் மூலம் பேருந்துகளை நேரத்துக்கேற்ப சரியான வேகத்தில் இயக்க வேண்டும், பயணிகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், சரியான நிறுத்தங்களில் பயணிகளை இறக்க வேண்டும், மேலும் பயண தூரத்திற்கேற்ப நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். பயணிகளிடமிருந்து எதிர்காலத்தில் மீண்டும் புகார்கள் வந்தால் துறை சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் எச்சரித்தார். பொள்ளாச்சி தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பொள்ளாச்சியில் இருக்கிற அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணுன்ற வகையில் இன்றைக்கி இங்கே ஏற்பாடு பண்ணி நம்ம பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்க கட்டிடத்தில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதில் இவங்க ஏற்கனவே பல வருஷமாக இவங்க ஓட்டுநர்கள் பணியில் இருந்தாலும் சமீபத்தில் நம்ம வெளியிலேருந்து வர என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு டிரைவர்ஸ் மேலே என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்றதை இங்கே கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லி வண்டியில் ஏற பேசஞ்சர்கிட்ட எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும், ஒரு குறைந்த தூரம் போகிற ஆட்கள்கிட்ட அவங்கள மரியாதை இல்லாமல் கீழே இறக்கி விடாமல் அவங்களையும் மனுஷனாக மதித்து அவங்கள வண்டியில் உட்கார வைக்கிறது. இப்போ பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாருன்னா பாதி வெளியில் கிணத்து கடவையோ இல்லை மலைச்சூட்டில் இறங்கணும்னா அவங்கள வண்டியில் இருங்க, கீழே நில்லுங்க, கோயம்புத்தூர் மட்டும் ஏறுங்கன்னு சொல்கிறத கட் பண்ணிட்டு அது மேலே வர கம்ப்ளைண்ட் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் அவங்களே அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கிணத்து கடவு, கோமங்கலம் அந்த மாதிரி இடத்துல கீழே போகாமல் பிரிட்ஜு மேலே போயிடுறது, கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரி குற்றச்சாட்டை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வண்டி ஓட்டுறப்போ ரோட்டில் போகிறவங்களுடைய மற்ற டூ வீலர்காரங்க இல்லை பேசஞ்சரோ, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க அல்லது இந்த வண்டியினுடைய வேகத்தை பற்றி தெரியாதவங்க, இந்த ரோடோட சென்ஸ் கம்மியாக இருக்கும் ரோடு பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாம் சரியாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக போகாமல் நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையாக நம்ம ஒரு எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் ஒரு பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். அதே போல் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிரைவர்ன்ற வகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது வரப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்றதையும் நான் கேட்டிருக்கேன். ஸோ என் சைடில் ஏதாவது விஷயம் தான் அதையும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன்.